ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா, உங்களுடைய லைஃப்பில் இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாகவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். இது கட் பண்ணிக்கோங்க பிரதீப். ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 மே மாதம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழுது. உண்மையிலேயே சொன்னா இந்த ரிஷபராசியினருக்கு சனியும் சரி ராகுவும் சரி ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வராங்க. இன்னொரு வகையில குருவும் 2வது லட்டு தின்ன ஆசையா, 3வது லட்டு தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு அவரும் சேர்ந்துகிறார். அப்படி என்ன சார் நல்லது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். லாப சனியாக ரிஷபராசிக்குள் உங்களுக்கு இந்த மார்ச் இறுதியில் சனி நகர்ந்துட்டாரு. ஒரு பக்கம் குரு மே 15ஆம் தேதி அவரும் நகர்வதாக இருக்கிறார். அவர் எந்த இடத்துக்கு நகர்றாரு? 2ஆம் இடமான தன வாக்கிய குடும்பஸ்தானத்துக்கு நகர்றாரு. அப்போ எப்படி நல்லது பண்ணாமல் இருப்பாங்க? இப்போ ராகு கேதுவுக்கு வருவோம். ராகு கேது அப்படிங்கிறவங்க இந்த சனி பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு அதன் பிறகு மே 18 அவங்க பயிற்சி ஆகுறாங்க. அவங்க உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு ராகுவும் 4ஆம் வீட்டிற்கு கேதுவும் வராங்க. அரசாங்கத்தால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கேது தேடி தரப்போகிறார். வண்டி வாகனங்களால் யோகங்களை உங்களுக்கு கேது வழங்க போகிறார். ரிஷபத்துக்கு அதுதான் நடக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகு அமர்ந்த அதே சமயத்தில் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். ஏன்னா 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில்னால் உங்களுக்கு என்ன வரணும்? வருமானம் வரணும். தொழில்னா எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. உத்தியோகஸ்தர்களும் இருப்பாங்க தானே. உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்குரிய ஒரு முன் தயாரிப்புகள் உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி வைத்து கொள்ளணும். இப்போ ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபிகேஷன் வேணுமா, அதை நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் இப்போவே சேர்ந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கான ப்ரொமோஷனுங்கிறது உங்கள் உத்தியோக இடத்துல கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் இப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சர்வீஸை இன்னும் மேம்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் குரு 2ஆம் வீட்டிற்கு சென்றிருப்பதால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய growth நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணம் காசுங்கிறது நிறைய ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல தான் நீங்கள் ராகுவோட அந்த ஒரு தொழில் ஸ்தான நிலை, உத்தியோக நிலையிலும் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வருஷ இறுதியில் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸே உயர்ந்திருக்கும், ஒரு படி மேலே போயிருக்கும்.
இன்னொரு பக்கம் சனி லாப சனியாக உங்களுக்கு வந்து லாபங்களை தரப்போகிறார், ஈட்டி தரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த காலம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து பொன்னான காலம். உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து சில நேரங்களில் வந்து மாறுபாடான கருத்துக்களால் நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. ஐயோ எனக்கு நல்லதே நடக்காதாமே சார், எனக்கு ரொம்ப வந்து சிரமத்துக்கு உள்ளாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ காரண காரியத்தோடவே நான் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சினால் நல்லது பெறக்கூடிய ஒரு 3 ராசிகள் இருக்குன்னா அதுல முதல்ல இருக்கக்கூடியதே ரிஷபம் தான். ரிஷபம், மிதுனம், கடகம் இது 3த்துக்கு தான் வந்து சனியே நல்லது பண்ண போறாரு. இருக்கிறதுலயே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி கிரகம் தான். சனியை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஐயோ என்ன அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு நியாய தராசை கையில் ஏந்திருக்க ஒரு ஜட்ஜு மாதிரி அவரு. கொஞ்சம் அப்படி இப்படி அசைய மாட்டார். நீங்க என்ன செய்திருக்கீங்களோ அதற்கான ஒரு எதிர்வினையை உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் செய்த தானமும் துரோகமும் திரும்பி வந்து உங்களுக்கு அப்படியே இருமடங்காக செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க தானம் செஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு நன்மை நடக்கும், துரோகம் செய்திருந்தீங்களா அது நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புண்ணிய கணக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு காலம். அப்ப எப்படி கெடுதல் நடக்கும்? இரண்டாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து குருவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. ராகு கேது, ராகு வந்து அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு. லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் ராகு. ஸோ வெளிநாட்டுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலத்துல நடக்கும். பணம் காசு வந்து சேரும். ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்ல வண்டி வாகனங்களால் நீங்க ஆதாயம் அடையணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் வச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் லிட்டிகேஷன் இருக்கு, ஒரு சில அப்ரூவல் கிடைக்காம ஒரு சொத்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த காலத்தில் அந்த அப்ரூவல்லாம் கிடைத்து அதற்கான டாக்குமெண்டேஷன்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் கூட உங்கள் முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எழுந்து ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். இறை பரிகாரங்களாக ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே நல்ல விஷயமா சொல்லிட்டு இதில் என்ன பரிகாரம் வேண்டி இருக்கு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் நல்லது நடக்கும்போதும் நம்ம இறைவனை சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. நீங்கள் அப்படி செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் வந்து சுக்கிரனுக்குரிய பழமை வாய்ந்த ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலமோ திருப்பதி போன்ற ஸ்தலமோ சுக்கிர கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரலாம். அல்லது ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்கள் வழிபாடும் செய்யலாம். நிச்சயம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது காத்திருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து நல்லதை மிக அதிகப்படுத்தி கொள்வதற்கும் தீமைகளை குறைத்து கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்கள் லைஃப் வந்து மாறும். உங்கள் லைஃப் வந்து அல்டிமேட்டாக வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார்,
என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் பேர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.